ஃபர்ஸ்ட் லவ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குதா என்ன மாதிரி அப்படின்னு யோசனை வந்து இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லவ்ன்றதை விட முதல் காதல். முதல் காதல்ன்றப்போ சொல்ல வரீங்க. டக்குன்னு வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. சரி. ஸோ இந்த முதல் காதலை பத்தி பேசக்குள்ளதான் உலகத்துக்கு வந்த முதல் மனுஷன் இருக்கான்ல, அவனுக்கு எது முதல் காதலா இருந்திருக்கும்? அவனுக்கு ஒரு துணை படைக்கப்படுவதற்கு முன். இப்ப நான் சொல்றேன், காதலுங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்துட்டு ஒரு சினிமாவாகவும் பாடல்களாகவும் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எதுவுமே தெரியாம ஒருத்தன் இந்த உலகத்துக்கு வாரான், இப்படி படைச்சு இப்படி போ அப்படின்னு விட்டாங்க அப்படின்னா அவனோட முதல் காதல் என்னவா இருக்கும்? அவனுக்கு காதல்னா என்னன்னு ஒன்று தெரிஞ்சுக்காது பெஸ்ட்டுக்கு. நம்ம இப்ப தேவையில இருந்து போகலாம். தேவையில இருந்து, ஏன்னா எங்களுக்கு அந்த தேவைகள் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கப்படுதோ அவங்க மேலதான் நமக்கு காதல் வருதோன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு அன்பு தேவை இருந்திருக்கும், அம்மா அப்பா மேல வந்திருக்கு. எனக்கு ஒரு வயசுல ஒரு அன்பு தேவை இருந்துச்சு, வந்தது. அப்படின்னு பாக்குறப்போ அன்பு மட்டுமே தேவை கிடையாது தானே. நீங்க சொல்லுவாங்க அர்த்தம் என்ன இதுல எனக்கு புரியல. ஒரு அடிப்படையான தேவை, உணவு, உடை, ஆடம்பரம், இப்படி எக்கச்சக்கமான தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளுக்கு மத்தியில அதை நிறைவேற்ற ஒருத்தர் நம்மளை சுத்தி இருக்கிறப்போ அவர் மேல எங்களுக்கு ஒரு இணை பிரியாத ஈர்ப்பு வருது. இதுதான் அப்படின்னு எங்களோட மனசு வந்துட்டு டக்குன்னு பிடிபடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இனம் புரியாத காதல்னு ஒரு பேர் வச்சு விட்டுறது. அதான் உண்மை. ஆனா உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு தேவை இருக்கு அவங்க கிட்ட. இவங்க நம்ம லைஃபுக்குள்ள வந்தா இது நடந்துருமே, இப்படி இருந்துருமே அப்படின்னு. ஒரு பொண்ணை பார்த்து நீ என் லைஃப்ல இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றதே ஒரு தேவை தானே. தேவைதானே. தேவை இல்லாம நம்ம யாரையும் லவ் பண்ண போறது இல்லை தானே. கிட்டத்தட்ட ஒரு சாடிஸ்ட் மைண்டு தான். நான் அனுபவிக்கிற இன்பங்களையும் நான் அனுபவிக்கிற துன்பங்களையும் என் கூட இருந்து பாடி பாடி அப்படின்றது. அப்படித்தானே. அப்படித்தான். அன்பு எப்படி நம்மளுக்கு வருதுண்டா, இப்போ உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்குன்னு சொல்லுங்களேன். இப்ப அதை நான் தாரேன்னா என்னைய சுத்தித்தான் நீங்க ஈர்க்க பார்ப்பீங்க. சரி, இந்த விட்டு கொடுத்து போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதானே லவ்ல. இருக்குது. ஒருத்தனுடைய சுய கட்டுப்பாடுகளையும் இன்பங்களையும் வரைமுறைப்படுத்துதாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. விட்டு கொடுத்து போதான் வாழ்க்கை. அது நீங்க சொல்றது உண்மைதான். என்ன பிரச்சனைன்னா எல்லா விஷயத்தையும் சக்ரிஃபைஸ் விட்டு கொடுத்து போவேன். எல்லா விஷயத்தையுமே கொடுத்து போக ஓகே ஓகே. அதை எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்றான்? எதை நம்ம விட்டு கொடுக்கணும், எதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது? எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அது காலங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்களை காதலிக்கிற ஒரு ஆள், நீங்க காதலிக்கிற ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னா நீங்க விடுறது கரெக்ட்னு பாக்குறீங்களா? விடுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான். சரியா? இப்ப நீங்க சொல்றீங்க தப்பான விஷயம் அவங்க சொன்னா நான் விட்டுடலான்னு. அந்த முடிவு எடுக்கிறீங்க தெரியுமா? அந்த முடிவு எங்க இருந்து வருது? அவங்க சொன்னாங்கன்னு வருதா? அவங்க சொன்னாங்கன்னு வருதுன்னா அவங்க நல்ல இதுக்கு சொன்னாலும் நீங்க மாத்திக்கணுங்க. என்கிட்டே பதில் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம்ங்கிற ஒரு கல்ச்சர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தம்பதியின வாழ்க்கை தெரியும், 2 பேரும் சேர்ந்து வாழ்றது. இப்ப போயிட்டு இருக்கு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரி. அது சமூகத்துக்கு புறமானது. இல்ல நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க கல்ச்சர். இப்ப நம்ம கல்ச்சருக்கு அது வந்துட்டு சரி தப்பா படுதுன்னா தப்பு, ஓகே ரைட், நீங்க பண்ணாதீங்க. ரைட்டா படுது, ஓகே. உங்க 2 பேர் அங்க இருக்கிறாங்க, 2 பேரோட மைண்ட் செட் தான் எனக்கு. அவங்களுக்கு அது ஓகேவா, அவங்களோட பர்சனல் லைஃப் வந்துட்டு அங்க பாதிக்கப்படுதா இல்லையாங்கிறது தான் எனக்கு மேட்டர். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அதை பேசுனதுனால நான் சொல்ல வரேன். இப்ப இந்த ஜென்ரேஷன் இருக்கு தானே, நம்ம ஜென்ரேஷன், நான் நிறைய கேள்விப்பட்ட விதத்துல எல்லாருமே தப்பான ஒரு கண்ணோட்டம் வைக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஓகே பெஞ்சிங், லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி என்னென்னமோ, எனக்கே முக்காசி பேர் தெரியாது, அந்த மாதிரி என்னென்னமோ எல்லாம் பண்றீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் காலங்காலமா இருந்ததுதான். இப்ப பேர் மட்டும் வச்சிருக்காங்க. பேர் வச்சோடனே நாங்க கேட்டாங்களா அப்படின்னு ஆகுது. என்ன அந்த காலத்துல என்ன 3 கல்யாணம் பண்ணலையா நீங்க? சரியா? இப்ப அவனுக்கு கல்யாணம் பண்ணாம 3 பேரை வச்சு திரியானுங்க, அவ்வளவுதான். இப்ப நான் கரெக்ட்னு சொல்ல வரல. அப்ப நடந்தது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன பேர் வச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். பேர் வச்சோம்னா நாங்க கெட்டவன் ஆயிட்டோம்.
2K கிட்ஸ்னா இவனுங்க அப்படின்ட்டு நோட் பண்ணி பார்த்தா இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க தானே, ரொம்ப ஸ்டக்கான ஆட்கள்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றேன்னா, டக்குன்னு லவ் ஃபெயிலியர் ஆனோடனே கையை வெட்டுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, ஃபேன்ல தூக்கு போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, லெட்டர்லி வச்சுட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, விஷம் குடிச்சிருவேன்னு மிரட்டுறது, இந்த த்ரெட்டிங் பண்றது, அடுத்து வந்துட்டு சூசைடே பண்ணிடுறது. இந்த மாதிரியான ஒரு இந்த காதல்னால பாதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு ரொம்பவே போன ஜென்ரேஷன்ல அதிகம், நான் பார்த்த அளவுக்கு. சரியா? இப்பயும் இருக்கு, இந்த ஜெனரேஷன் இப்பவுமே இருக்கு, ஆனா குறைவு. ஏன் குறைவுன்னா, எங்க இருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்பவே இப்ப வந்துட்டு மாறிட்டு இருக்கு. அது நான் நல்ல விஷயமா பாக்குறேன். இப்ப இருக்கிற இந்த மனநிலைமையும் சூழ்நிலைமையும் என்ன எப்படி மாத்தி வச்சிருக்குன்னா, ஓகே பிடிக்கலையா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு, ரைட்டுமா நீ நல்லா இரு, உனக்கு பிடிச்ச லைஃப் நீ வாழு, எனக்கு பிடிச்ச லைஃப் நான் வாழ்றேன், ஏஜ் கண்டா பேசிக்கொள்வோம். இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்காங்க, லவ் பண்ணாங்க, திருப்பி ஃப்ரெண்ட்ஸா பேசுறாங்க. அதான் அது இப்ப என்ன சொல்றேன்னா, திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறாங்களுக்கு அது வந்துட்டு ஒரு புது விஷயமா இருக்கலாம். ஆனா நான் அதை வந்துட்டு நல்ல விஷயமா பாக்குறேன். ஓகே, 2 பேரும் எவ்வளவு டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க, சரி அவங்களுக்குள்ள. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு தப்பான எண்ணத்துல பழகி இருந்தாலோ, தப்பான எண்ணத்துல இருந்திருந்தாலோ, அவங்க அந்த லவ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அவங்க லவ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போயும் அவங்க 2 பேருக்குள்ள மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டாவே பிரியிறாங்கன்னா, அவங்க உண்மையிலேயே ஒரு டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். வை ஃபர்ஸ்ட் லவ் ஹர்ட் சோ மச்? வை? நான் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய காதல் அவனுக்கு வந்து போயிருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். அம்மா அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அம்மா அப்பா, சொந்தக்காரங்க, மச்சான், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காதலுங்கிற ஒரு ஹெடிங்குள்ளதான் உள்ளதான் இதெல்லாம் சப் ஹெடிங்கா வருது. திடீர்னு இவன் ஒரு ஹெடிங் வைக்கிறான், அதெல்லாம் இல்ல அலி நான் வலிக்கிறேன், சரியா, நான் புதுசா வைக்கிறேன். அந்த மாதிரி இவன் ஒரு புதுசா ஒரு ஹெடிங் வைக்கிறான், லவ் அப்படின்னு வச்சுட்டு அங்க ஒரு பொண்ணு பேர் எழுதுறான். இங்க இருக்கிற ஹெடிங் எல்லாம் மறந்துடுறான். சரியா? அம்மா, சாப்பாடு, தூக்கம், வேற என்ன, அவனை சுத்தி உள்ளதெல்லாம் மறந்துடுறானா. இந்த ஹெடிங் எல்லாம் வச்சுட்டாங்களா, இவனா பேர் எழுதிடுறான், இதுதான் எனக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு போயிடுறா, இவனை கண்டுக்க கூட இல்ல. இப்ப இவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான், அழுது 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 அழுது. ஏன்னா எழுதுன ஃபர்ஸ்ட் பேர் தானே அது, ஹெடிங் பெர்மனன்ட் மார்க்கர் மாதிரி, பெர்மனன்ட் மார்க்கர் எழுதிருந்தான். இது இப்ப இது வந்து ஒரு காலகட்டத்துல அந்த மார்க்கரே அழிஞ்சி அந்த போர்ட் வெள்ளையாகும். வெள்ளையாகிறப்பதான் பக்கத்துல ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல தெரியும், யோ இந்த பக்கத்துல இவ்வளவு பெரிய ஹெடிங் இருக்கு, சாட்டே போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு புரிதல் வருது, ஓகே லவ்னா இதுதான் டெபினிஷன் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு காலத்துக்கு அவன் டெபினிஷன் அவனா வச்சுக்கிட்டது, அது அவன் வச்சுக்கிட்டது, அந்த பொண்ணு வச்சு விட்டு போயிடும். அவன் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள இருந்தது. ஒரு டெலிவரி பாய் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறா, அந்த டெலிவரி பாய் அவன் லவ்வர். அப்ப லவ்வர், அப்ப இவ நைட்ல கால் பேச எடுக்கும்போது சொல்லிக்கான், நான் கொம்பனி வேலையா விஷயம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். டெலிவரி பாய் வந்து அவன் இப்ப அடம் பிடிக்கிற, இப்ப இதா காட்டுங்க, ஹெல்மெட்டை காட்டு பார்த்தா பெரிய ஷொக் கொண்டதுல. ஏன்னா லவ் பண்ற பையன் டெலிவரி பாய். அப்ப நீயே என்னை இப்ப ஏமாத்துறான்னு அவ கேட்க, அவன் சொல்லிக்கான், எல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன், எல்லாம் நீ நல்லா இருக்கிறதான் செஞ்சேன்னு. எல்லாம் கன்வின்ஸ் ஆகி அதுல ஹக் பண்ணி அதே பிரச்சனையை முடிச்சுட்டா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, லவ் இஸ் பிளைண்ட். இல்ல அவர் சொன்னது என்ன, ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க, ஒன்றை லைஃபுக்காகத்தான் செஞ்சேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சேன்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னார், பாத்தீங்களா? அதை நோட் பண்ணீங்களா? அதான் லவ், அந்த ஒரு பாயிண்ட் தான் லவ். நைஸ். ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஐயோ அவளுக்கு இது பண்ணணுமே, அவ அழுதுருவாளே, இதை சொன்னா அவ இப்படி பண்ணிடுவாளே அப்படின்னு. அப்படியே அந்த பக்கம் மெச்சூரா இருந்து அப்படி என்ன பண்ணுவோம்னா ஸ்டேபிளா இருக்கும். நான் அவகிட்ட ஒன்று சொல்லணும், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோமே தவிர, இதை சொன்னா அவ ஹேர்ட் ஆவான்னு சொல்லிட்டு சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். சொல்லுவோம். இது வந்துட்டு ஸ்டேபிளான லவ். ஹேர்ட் ஆகணும் பிரச்சனை சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் லவ் இன்னொன்னு ஃபேண்டசி. ஒரு ஃபேண்டசியான லைஃபுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கு அவ வேணுங்கிற ஒரு நோக்கத்துல, அவளோ வேணுங்கிற ஒரு நோக்கத்துல என்ன வேணாலும் அந்த உலகத்துல நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த ரியாலிட்டியை மறந்து என்ன பண்ணிட்டு போனா, ஓகே இந்த சம்பவம் இப்படிதான் நடக்கும்னு நம்மளே ஒரு சுதாரிப்ப
தப்பா நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு வீட்டுல வந்துட்டு ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன், ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னா, அதெல்லாம் கல்யாண டைம் வந்தோடனே ஒத்துப்பாங்க. நான் அங்க ஒரு ஃபேண்டசியான எனக்கு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றேன்னா, நானே எனக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி நாங்க வாழ்றேன். எல்லாம் அவங்க அப்பா ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இல்ல, இதுங்க உடையுது. இப்ப ரியாலிட்டி நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு உழைப்போம். அவங்க வீட்டுல ஒத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உழைப்போம். இது ரியாலிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் லவ்ல அந்த ரியாலிட்டி இருக்காது. ஃபேண்டசிலேயே வாழ்வோம், என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், சரியா? ஆனா அது ரியாலிட்டி ஒத்து வராது தானே. அடுத்து வந்துட்டு நீட். ஃபர்ஸ்ட் லவ்ல வந்துட்டு நமக்கு ஒரு நீட் மட்டும்தான் இருக்கும். நீடுனா அத்தியாவசிய தேவை, எனக்கு அவ தேவை அப்படின்னே இருக்கும். ஆனா நம்ம ஸ்டேபிளா ஒரு இடத்துல அங்க ஒரு மெச்சூரா நம்ம என்ன பண்ணுவோம்னா சாய்ஸ் பண்ணுவோம். அதை நான் நிறைய இடத்துல நான் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் பண்றவங்களுக்கு எப்பவுமே அவளை விட்டா ஆள் இல்லைங்கிற மாதிரிதான் ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கும். இது வந்துட்டு தப்பா சில பேருக்கு காயப்படலாம், ஆனா அதான் உண்மை, சரியா? அதான் உண்மை. தம்பி நீ நினைச்சிட்டு இருப்ப அவளை விட்டா ஆள் இல்ல, அப்படி இல்ல. உன்னைய விட்டு அவளுக்கு நிறைய பேர் இருக்கேன். அவளோ அவனோ நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், இவனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், நீங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. நீ நினைச்சிட்டு இருப்பீங்க இவ்வளவு விட்டா ஆள் இல்லையே. அப்படியெல்லாம் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, சரியா? கவலையே படாது, என்ன எக்கச்சக்கமா இருக்கேன், சரியா? உனக்கு காயப்படுதா? காயப்படுற மாதிரி இருக்கா? பட்டுக்கோ, பிரச்சனை இல்லை. அதான் உண்மை. ஏத்துக்க, ரியாலிட்டியை புரிஞ்சு ஏத்துக்க. அவளை விட்டு ஆள் இல்ல, விட்டுட்டு போயிருவாளேன்னு பதறாத. இருக்காங்க. மெச்சூரான லவ் என்ன பண்ணணும்னா சாய்ஸ். நமக்கு எவ்வளவு சூட்டபிளா இருப்போம்னு சாய்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நீடு தான். நமக்கு இவ தேவைன்னு ஒருத்தி மேல நம்ம எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். நம்ம ஆசை, நம்மளோட இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப நமக்கு தேவைன்னு நம்மளே ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டை கிரியேட் பண்ணி சுருதி, சரியா? அவ போயிருவா, இப்படி போயிருவா, இப்படி பண்ண. அடுத்தது ஃபர்ஸ்ட் லவ் பொசஷன். ரொம்ப இது பண்றது, மெட்டீரியல் பண்றது. நான் லவ் வந்துட்டு நான் வந்துட்டு லவ் பண்றேன், நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தெரியுமா, சரியா? நம்மள கொப்பில எழுதுமே, அதேதான் பின்பக்கத்துல கொப்பில எழுதி சாதியர் கீழே எழுதுற அப்படி. இப்ப அவ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அவகிட்ட இல்லைன்னே வச்சுப்போமே, சரியா? அவகிட்ட இல்லைன்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கவரப் பண்ணுவோம். கவரப் பண்ணிட்டே, உங்களுக்கு தெரியாது அவகிட்ட அவ எவ்வளவு அழகு தெரியுமா, உங்களுக்கு தெரியாது அவ எப்படி பேசுவா தெரியுமா, அவ இப்படிதான் அவெல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியாது இப்படின்னு நம்ம பொசஷன். நம்ம என்னன்னா அவளை வந்துட்டு நம்ம ரொம்ப சேஃபா வச்சுப்போம். இது வந்துட்டு பாக்குறவங்க நினைக்கலாம் நல்ல விஷயம் தானே, லவ் பண்றவன் இது பண்றான் அப்படின்னு. இல்லடா, அப்படி கிடையாதுடா. சில விஷயம் இதுதான்னா இப்படின்னு ஒத்துக்குங்கடா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை ஏமாத்துற மாதிரி போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எல்லாருமே என்கிட்ட சுத்தி வளைச்சு சொன்னாங்க, இது அதாவது இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, சரியா? சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு தெரியா அப்படி போங்க, சரி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போங்க, சரி அப்படின்ட்டேன். அவன் என்னைய மூடி வச்சுட்டு போயிட்டான். 10 வருஷம் கழிச்சு உங்க ஃபர்ஸ்ட் லவ்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் கதை சொல்ற அளவுக்கு ஒரு கதை வச்சிருப்பீங்க. ஆனா 2வது லவ் என்னாச்சுன்னு கேட்டா 1/2 மணி நேரம் கூட தாண்டாது. அது நான் என்கிட்டயே பார்த்துருக்கேன். இப்ப நான் அது நான் தப்பா எப்படி கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை நான் அதுக்கப்புறமா லவ் பண்ண அந்த பொண்ணை சரியான முறையில லவ் பண்ணலையோ, இல்லைன்னா அவன் மேல நான் சரியா அன்பா இருக்கலையோ, வேற ஏதாவது தேவைக்காக அவளை அப்படி இது பண்ணிட்டனோ அப்படின்னு யோசிச்சாதான் தெரியுது கிடையாது. நான் அப்ப என்ன பண்ணிட்டேன், ரொம்ப முட்டாள்தனமா இருந்துட்டேன். 2வது லெவல ரொம்ப தெளிவா இருந்துட்டேன். அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா எனக்கு நான் முட்டாளா இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, சரியா? இப்ப யாராச்சும் என்ன வந்தா நீ எப்படா கடைசியா முட்டாளா இருந்தனா, வா இங்கரா 2 மணி நேரம் கதை இருக்கு, சரியா? நாமள உணர்ற இடம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் வர லவ் இருக்கு தானே மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி என்ன பண்ணும் தெரியுமா, அவங்க எப்படி இருக்காங்களோ அதை ஏத்துக்க அக்செப்ட் பண்ண வைக்கும். எப்படி வந்து முடிச்சேன் கரெக்டா? நீங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நினைக்கிறேன். அதையும் கேக்குறீங்க. நாங்க வந்துட்டு அந்த முதல் காதலுங்கிற ஒரு தலைப்பு ஏன் எடுத்தோம்னா, இதோட அடிப்படையை வந்துட்டு உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா இதை பத்தி வந்துட்டு நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? கஷ்டப்பட்டு கதைப்பான். அப்படிதான் இப்பதான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ல இருந்து வெளியே வந்து ட்ரை பண்றேன். பரவாயில்ல, வந்துடலாம்.
ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஃபீல் குட்டா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும். முடியும் போது பாலா படம் மாதிரி இருக்கும். ஓகே, முடிஞ்சு போனேன். ஓகே, டாடா பாய். அவ்வளவுதான்.